11 உலக சாதனை, 11 டைட்டில். யாருக்கு? உசேன் போல்ட்டுக்கு. அந்த ரெக்கார்டெல்லாம் எந்த மனுஷனும் இனிமேல் மனுஷனா பிறக்கிற எவனுமே அந்த வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா ஒருத்தவங்க பிரேக் பண்ணாங்க. மிகப்பெரிய ஆச்சரியம். யாரு? ஆலிசன் ஃபெலிக்ஸ். ஆம்பளை கிடையாது, சாதனை பெண்மணி. ஒரு உலக சாதனை படைத்த ஆணினுடைய சாதனையை ஒரு பெண்மணி அண்மையில் 12வது உலக டைட்டிலை வாங்கி முறியடித்திருக்கிறாள். அவ அண்மையில வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல வந்து மிக்ஸ்டு ரிலே ரேஸ்ல 400 மீட்டர்ல ஓடி அந்த சாம்பியன்ஷிப் வாங்கினாங்க, வேர்ல்ட் டைட்டில் அடிச்சாங்க, உசேன் போல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணாங்க. இது பெரிய விஷயமே கிடையாது. எது தெரியுமா பெரிய விஷயம்? சிசேரியன் மூலமாக குழந்தையை பெற்றெடுத்த அடுத்த 10வது மாதத்தில் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை தன் கைகளிலே தக்க வைத்திருக்கிறாள் அந்த சகோதரி. ஒவ்வொரு அத்லட்டுக்கும் ஒவ்வொரு பெரிய பெரிய பிராண்ட் கம்பெனி வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணும்ல. நைக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, டிக்கெட் இருப்பானுல, கரெக்டா? நைக் ஜஸ்ட் டூ இட் அப்படிமா, அவங்க தான் ஸ்பான்சர்ஷிப் ஆலிசனுக்கு. இவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க, குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அவன் கொடுத்த ஸ்பான்சர்ஷிப்ல 70% திரும்பி வாங்கிட்டான். 170% ஸ்பான்சர்ஷிப்பை திரும்பி வாங்கிட்டான். 30% தான் அந்த பெண்மணி கொடுத்தான். ஏன்? ஏற்கனவே 11 வேர்ல்ட் டைட்டில், 6 ஒலிம்பிக்ல கோல்டு மெடல், 6 ஒலிம்பிக் கோல்டு மெடல் பெற்ற பெண்மணி, 33 வயசு, 10 மாசம் சிசேரியன் மூலமா குழந்தை பெற்று 10 மாசம் நிறைவா முடிவடையல. 10 மாசம் குழந்தை பிறந்திருக்கு. அடுத்த 10வது மாசம் இந்த உலகத்தினுடைய பார்வையை தன் மீது திருப்பிய சாதனை பெண்மணி ஆலிசன். இங்க இருக்கிற பெண்களுக்கு சொல்றேன், உங்களால் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும், என்னனாலும் செய்யலாம்.